நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள பின்னிட்டடா. டேய், என்னை விட நிறைய பேர் நல்லா தாண்டா பாடினாங்க. காக்கைக்கும் ஓன் குஞ்சு பொன் குஞ்சு மாப்ள. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஜக்கு சூப்பரா பாடுனடா. மாப்ள நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. பிரின்சிபல் வாயை திறந்தவன் மூடவே இல்லையே. எலி டீச்சர் கூட கண்ணை மூடி தலையாட்டினதான். நீ பாடி முடிச்ச பின்னாதான் கண்ணையே திறந்துச்சு. கொஞ்சம் ஓவரா புகழ்ற மாதிரி இருக்கே. டேய், இன்னும் உனக்கு நம்பிக்கையே வரலடா. டேய் மாப்ள, செலக்ட் ஆனோம்லடா. டேய், பார்ட்டிசிபேட் பண்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. அது நீ ஒழுங்கா பண்ணிட்ட, அது போதும். மாப்ள நீ பாடுறப்ப சீனியருங்க மூஞ்சிய பாக்கணுமே. செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பாலா ஸ்டேஜ் ஏறி பாடணுன்னு தான் எனக்கு நம்பிக்கையே வந்தது. இவனெல்லாம் பாடுறானே, நம்ம ஏன் பாடக்கூடாது தானே. சேச்சே, அவன் பண்ண காமெடியில எனக்கு டென்ஷன் குறைஞ்சு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஜாலியா பாட முடிஞ்சுது. ஏய் வாங்கடா, சீனியர்கிட்ட போய் நம்ம பேக்கை காமிச்சிட்டு வருவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாம் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். எனக்கு 2 minutes டைம் கொடுங்கடா, நான் வந்துடுறேன். எங்கடா போற? சோலோ சிங்கிங்களா, நானும் பாடுறேன். சொல்லவே இல்ல. This song is dedicated to Miss Jayalakshmi. ஓ, அதான கதை. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நாங்களும் வர்றோம். வரக்கூடாது. வருவோம். நோ. எஸ். நோ. ஹலோ ஜெயா, எங்க இருக்க? கொஞ்சம் ஆடிட்டோரியம் வரியா? ஏன் எதுக்குன்னா கேட்காத, நீ வா சொல்றேன். உனக்கு ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. அடுத்ததா சோலோ சிங்கிங் பெர்ஃபார்ம் பண்ண போறது கார்த்தி, ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல். சொல்லவே தயங்கினேன், ஏற்றுக்கொள்வாயோ? யாரும் பார்க்காத வேளையில் காதல் சாலையின் ஓரமாய் நாளும் நானுமே ஓடினேன், எல்லை இல்லாமல் காதல் நெஞ்சிலே ஆசையாய் மேகம் தூவுதே சாரலாய் சேர்ந்து நனையவே நீயுமே கூட வருவாயோ? என்னடாச்சு? லைன் பிஸியா இருக்கு மாப்ள. காலையில ட்ரை பண்ணியா? பண்ண மச்சான், குள்ளனே போன் எடுத்துட்டு நீங்க தொடர்பு கொள்ள நபர் தொடர்புக்கு வெளியில உள்ளான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அது எப்படி அவன் தான் கண்டுபிடிச்ச? குள்ள வாய்ஸ் எனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம ஒரிஜினல் வாய்ஸ்ல நீங்க தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்புக்கு வெளியில உள்ளார்னு வரும். மரியாதை இல்லாம தொடர்புக்கு வெளியில உள்ளான்னு சொல்லும் போதே டவுட் ஆயிடுச்சு, அது வாய்ஸ்ல இந்த நாய்ஸோட வேலை தானே. உடனே கெட்ட வார்த்தையில திட்ட வேண்டியதானடா. குள்ள ஏதோ காமெடி பண்றான்னு விட்டுட்டேன். இப்படி சீரியஸ் எஸ்கேப் ஆகும்னு நினைக்கவே இல்லடா. அதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணலையா? பண்ண மச்சான், அதே தொடர்புக்கு வெளியில உள்ளான்ற பதில் தான். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வீட்டுல ஒவ்வொருத்தர் எடுத்து பேசினா மச்சான். எப்படா சொல்ற? ஆமா மாப்ள, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்புக்கு வெளியே உள்ளார், இது அவங்க தாத்தா. ஐயாதோட நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்புக்கு அப்பளாக்கிறாரு, இது அவங்க வீட்டு வேலைக்காரி. சாமி சரணம், நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் சாமி தொடர்புக்கு வெளியில உள்ளார், இது அவங்க வீட்டு கார் டிரைவர். டேய் போதுண்டா உன் காமெடி. பொறு, dear all the subscriber, the out of coverage person you trying to contact is out of coverage area, please call immediately. இந்த தப்பான இங்கிலீஷ்ல அவங்க அப்பா. டேய் என்னடா நீ என்ன கலாய்க்கிறியா? சத்தியமா கலாய்க்கல மச்சான், உண்மையதான் சொல்றேன். இதை கேட்டுட்டு நீ போன் வச்சிட்டியா? குள்ள ஏதோ கலாய்க்கிறான்னு விட்டுட்டேன், ஆனா மொத்தமா கலாய்ச்சிட்டான்னு இப்பதான் மச்சான் தெரியுது. குள்ள ஏன்டா ஜக்குறான்? அதான் மச்சான் எனக்கும் தெரியல. இத்தனைக்கும் டான்ஸ் பிராக்டிஸ்லாம் வந்தா மாப்ள. வந்தா சரி, ஒழுங்கா பண்ணானா?
அதை கவனிக்கலையே. 4 நாள் அவன் மூஞ்சே சரியில்லைடா. வேற ஏதோ பிரச்சனை நினைச்சு நான் விட்டுட்டேன். நானும் அவனை அவ்வளோ டீப்பாக கவனிக்கல மச்சான். சரி டைம் என்ன ஆகுதுன்னு பாரு. 10:45. நியாயமா அவன் இதுக்குள்ள வந்திருக்கணுமே. ஆமாம் மாப்பிள்ள. ஒருவேளை ஆன் த வேல இருப்பானோ, நாம தான் அவசரப்படுறோமோ. ஆன் தி வேலை இல்லை மச்சான், அவன் அண்டர் கிரவுண்டில் இருக்கான். நேட்டோ படைக்கிட்ட சொல்லி பாம்பு வீசி பிடிச்சாதான் உண்டு. இப்போ என்னடா பண்ணலாம்? அட்டாக் அசோகா மாதிரி அவன் வீட்டில் போய் அட்டாக் பண்ண வேண்டியதுதான். சரி வா போலாம். ம். அசோக், வெளியில போறீங்களா? ஆமாம் பிரியா, அப்புவை காணோம். அதான் போய் என்னன்னு பார்க்கலான்னு போகிறோம். நீக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? ம். சொல்லு பிரியா. அவசரத்துல வாங்கி வச்சத வீட்லயே மறந்துட்டேன். நீங்க கொஞ்சம் மல்லிகைப்பூவும் ஹேர் பின்னும் வாங்கி தரீங்களா? மல்லிகையா? நானா? வேற யாராண்ட நான் இதை கேட்க முடியும் சொல்லுங்க. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. டேய் என்னடா சால்வ போத்துறாரு போத்திட்டு இருக்க? பேண்டேஜ் மாதிரி போடுறா. டேய் பாத்துடா வலிக்குது. டேய் மாப்ள பாத்தியாடா, உனக்கு ஒரு கால் கட்டு கூட நான் தான் போட வேண்டியதா இருக்கு. டேய் வலிக்குதுடா. டேய் மாப்ள, இந்த வலி தெரியாம இருக்கிறதுக்கு நான் வேணா ஒரு பாட்டு பாடவா? ஏன் பாடுனா? அந்த வலியில இந்த வலி தெரியாம இருக்கும்ல. அது டேய் ஆடுவானா? ஆடணும். டேய் டாக்டர் என்னடா சொன்னாரு? அவர் சொன்னதெல்லாம் கேட்டா நீ மிரண்டுருவ மாப்ள. காலை ஒரு வாரம் கொக்கில மாட்டி ஊஞ்சல் ஆட வைக்கணும்னு சொல்றாரு. அடப்பாவி, அதை காத்தாடி கிட்ட சொல்லலையா? அவங்கிட்ட ஒரு கால் பிரச்சனைன்னு சொல்லி அவன் ஒரு கால் இப்பவே சாஞ்சிட்டான்னா, அதனால லைட்டா தான் மாப்ள சொல்லி வச்சேன். என்னண்டா சொல்லியிருக்க? லைட்டா வீக்கம் தான்டா, உள்ள ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன். அது அவன் நம்பிட்டானா? டாக்டர் ஏதோ பிளேட்டு நட்டு போல்ட்டு நாரின்னு கேட்டான்டா. அதான் ஆஸ்பத்திரி பாத்ரூம் கேட்ட பத்தி கேட்கறான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்டா. அவன் ஆடிடுவானா? மாப்ள காத்தாடியோட பவர் பூரா அவன் மனசுல தான்டா இருக்கு. அதை குறையாம பாத்துக்கிட்டா போதும், பாடி ஒரு மேட்டரே கிடையாது. அவனை பார்த்தா பாவமா இருக்குடா. மாப்ள எனக்கெல்லாம் அவன் நிலைமைய பார்த்தா ரத்த கண்ணீரே வருதுடா. நாமளும் ஃபீல் பண்ணா அவன் காலி ஆயிடுவான் தான்டா வெளியே காட்டாம சிரிச்சுக்கிருக்கேன். நம்மளோட கோவத்துக்கு அவனை பலி கொடுக்குறோமோ? மாப்ள எல்லாருக்கும் சேர்ந்த மேட்டர் தான்டா. அசிங்கன்னா அது எல்லாரும் தானே. அதுல காத்தாடிக்கும் பொறுப்பு கடமைலாம் இருக்குடா. ஏறி சொதப்பிட மாட்டான்ல. மேடை ஏறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கொடுத்தா பையன் அடி பின்னிடுவான்னு தான் நினைக்கிறேன். சரி வாடா போலாம். சூப்பரா. என்ன சூப்பரா அறிவு கட்டவன். என்ன காத்தாடி ரெடியா? மூஞ்சிக்கு மேக்கப் போடணும், அதோட இந்த உடஞ்ச காலை வச்சுதான் அவன் மேக்கப் பண்ணும். அப்ப 2 மேக்கப்னு சொல்லு. அதே மாப்ள காதுல ரஜினி பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே இரு. ஃபீலை ஏத்துனாதான் டான்ஸ் தானா வரும். டேய் அவன் இன்னும் என்ன பண்ண போறான்னு சொல்லவே இல்லையே. மாப்ள பூட்டி அறைக்குள் பிராக்டிஸ் நடக்குது, மேடையில பாப்போம் என்ன நடக்குதுன்னு. டேய் காத்தாடி வா போலாம். ஜக்கு அவனை தனியா விடுறா. சிங்கம் எப்பவுமே சிங்கிளா தான் வரும். ஆமா ஆமா. சரி நான் போய் மேக்கப் போட்டு வரேன்.